அமைதிக்கான நோபல் பரிசினை பெற்றுக்கொள்வதற்கு துடியாய் துடிக்கும் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைய தினம் வெனிசுலா நாட்டின் மீது தனது படைகளை கொண்டு வெனிசுலா நாட்டின் ஜனாதிபதியினை மற்றும் அவரது மனைவியாரையும் சிறைப்பிடித்து நாட்டை விட்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், இது இன்றைய தினம் இல்லது கடந்த வருடத்தில் தோன்றிய பிரச்சனையா என்று பார்த்தால் அதுதான் இல்லை. வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அரசியல் போரானது 1999ஆம் ஆண்டிலேயே தொடங்கப்பட்டதாக காணப்படுகிறது. காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளங்கள் கொண்ட நாடுகளில் பார்க்கல நம்ம எடுப்பில் சொல்லுவோம் சவுதி தான் உலகத்திலே எண்ணெய் வளம் அதிகமாக கொண்ட நாடு என்று. ஆனால் உண்மையில் உலகத்தில் அதிக அளவிலான எண்ணெய் வளங்களை கொண்ட நாடுகளில் வெனிசுலா நாடு தான் முதன்மையானது. அப்படி இருக்கும்போது இந்த வெனிசுலா நாடான சாப்பாட்டுக்கு கஷ்டம், மருந்துக்கு கஷ்டம், வேலை இல்லை, பணத்துக்கு மதிப்பு இல்லாமல் போனது. இதற்கான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அமெரிக்காவா இல்லாட்டி வெனிசுலா அரசா அல்லது அங்கு காணப்படுகிற எண்ணெய் வளமா என்று கொஞ்சம் ஆராய வேண்டியதாக. வெனிசுலா நாடானது சவுத் அமெரிக்காவில் ஒரு 3 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடாக காணப்படுகிறது. ஒரு காலத்தில் வெனிசுலா நாட்டு மக்கள் செல்வந்தர்களாக வாழ்ந்தாங்க. இங்கே பெட்ரோல் மிகவும் மலிவாக இருந்தது. அது எந்த அளவுக்கு மலிவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 லிட்டர் தண்ணீண்ட விலையை விட பெட்ரோல் விலை குறைவாக இருந்தது. அப்படி இருக்கைக்குள்ள இந்த அமெரிக்காவுக்கும் வெனிசுலா நாட்டுக்கும் இடையில் காணப்பட்ட உறவு ஆரம்ப காலங்களில் சுமூகமாக இருந்தது. ஆனால் 1999க்கு பிறகு அவ்வாறு இல்லாமல் சாவேஸ் என்ற ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி ஆட்சியை பிடிக்கிறார். ஜனாதிபதியாகி அவர் சொன்ன ஒரு விடயம், இந்த நாட்டின் எண்ணெய் வளர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். இதனூடாக அவர் எடுத்த முடிவு, அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களை வெளியே அனுப்பி போட்டு எண்ணெய் அரசுடைமையாக்கப்பட்டது. இதனால் ஏழைகளுக்கு இலவச கல்விகள், இலவச மருந்துகள் இதெல்லாம் அவரால் செய்யக்கூடியதாக இருந்தது. முந்தைய காலங்களில் 99ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலங்களில் பார்க்கல அமெரிக்கா வசம்தான் அங்குள்ள எண்ணெய் புதங்கள் இருந்து காணப்பட்டது. இவர் வந்ததுக்கு பிறகு அமெரிக்க நிறுவனங்களை எல்லாம் வெளியில் அனுப்பிட்டு அரசு உடைமையாக்குனதுனால அவங்களுக்கு உரிய தேவைப்பாடுகள் அவ்வளத்தையும் அந்த அரசால் நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது. 2002ஆம் ஆண்டு கால பகுதியில் இந்த ஆட்சியை கலைக்கணும் என்று சொல்லி சாவேஸ் அவர்களை கைது செய்கிறாங்க. கைது செய்து 2 நாளைக்குள்ளேயே, அதாவது 48 மணித்தியாலத்துக்குள்ளேயே ஒரு புதிய அரசை நியமித்து ஆட்சி நடத்த தொடங்கியிருக்கிறாங்க. அப்படி ஆட்சி நடத்தினதுக்கு பின்னணியில் அமெரிக்கா இருக்குது என்று சொல்லி அங்கே உள்ள வெனிசுலா மக்கள் தெருவுக்களில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட வலிக்கிட்டாங்க. அதன் பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் ஆட்சியில் சாவேஸ் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை என்று அமெரிக்கா அந்த கால பகுதியில் மறுப்பு தெரிவித்திருந்தது. இதில் இருந்து தான் பகை மீண்டும் அதிகமாக வெளிக்கிட்டது. இதன் பிறகு சாவேஸ் அவர்கள் 2013ஆம் ஆண்டு அளவில் மரணம் அடைந்ததுக்கு பிறகு மதுரோ என்றவர் ஜனாதிபதியாகிறார். இந்த ஜனாதிபதியாக பிற்பாடு எண்ணெய் விலையில் வீழ்ச்சி, அரசின் வருமானம் குறைஞ்சிட்டு, சர்வதேச ரீதியில் எண்ணெய் விலை வீழ்ச்சி ஏற்பட்டதால் அரசின் வருமானமும் குறைய தொடங்கிட்டு, இதனால் ஏற்பட்ட விளைவுகளை பார்க்கின்ற போது பணத்துக்கு மதிப்பில்லாமல் போனதும், உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டதும், மக்கள் நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கும் இந்த உளவீழ்ச்சியால் ஏற்பட்ட கஷ்டங்களால் வெனிசுலா பாதிக்கப்பட்டதாக காணப்படும். அது மட்டுமல்லாது 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அமெரிக்கா வெனிசுலா நாட்டுக்கு தடையை ஏற்படுத்தி விட்டது. தடை என்னென்னத்தில் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்கா ஏற்படுத்திய தடைகளாக வெனிசுலா வங்கிகளுக்கு தடை விதித்ததும், எண்ணெய் விற்பனைக்கு தடை விதித்ததும், டொலர் பரிவர்த்தனையையும் தடை செஞ்சு வச்சு விட்டது. இதனால் இதை அங்கே வெனிசுலா அரசு சொல்லினது, இது எங்கள் மீது அமெரிக்காவில் மேற்கொள்ளப்படுகின்ற எக்கனாமிக் வாராக காணப்படுது என்று சொல்லி அவங்க தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த சம்பவங்களினோட பார்க்கின்ற போது உண்மையிலேயே அரசாங்கத்தை விட மக்கள் தான் அதிகளவு பாதிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு அளவில் ஆப்ரேஷன் கைடன் என்ற ஒரு ரகசிய தாக்குதலினை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், கடல் வழியாக ஆயுதம் கொண்ட குழு வெனிசுலா நாட்டினைக்குள் நுழைய
அதற்கு அமெரிக்காவே பின்புலமாக காணப்படுகிறது என்றும் மாதுரோ தன்னை கொல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இவ்வாறு அவர்களுக்கு இடையில் சில சச்சரவு போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே அண்மையில் ஏற்பட்ட உக்ரைன் மற்றும் ரஷ்யா போர் எண்ணெய் அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைஞ்சது. அது எவ்வாறு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு கிடைக்க வேண்டிய எண்ணெய்களில் குறைவு தட்டுப்பாடு ஏற்பட்டதும் அமெரிக்காவுக்கு எண்ணெய் தேவை ஏற்பட்டதனால மீண்டும் வெனிசுலாவிலேயே தங்கள் எண்ணெயை வேண்டிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதனால அவர்கள் தற்காலிகமாக சில பொருளாதார தடைகளை நீக்க வேண்டியதாக ஏற்பட்டது. இந்த போர்க்கால பகுதியில் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்கா எண்ணெயினை பெற்றுக்கொண்டு வந்தது. பின்னர் இந்த உலகத்தில் அதிகளவான எண்ணெய் பரிவர்த்தனைகளை கொண்டிருக்கின்ற நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளினால் வெனிசுலாவுக்கு ஆதரவு கிடைத்திருக்கு. இவ்வாறு அமெரிக்கா வெனிசுலாவோட ஆட்சியை மாற்றுறதுக்கு பெரிய முயற்சிகள் எடுத்தது. இதனால் ரஷ்யா சீனா போன்ற எண்ணெய் பலமிக்க நாடுகள் ஆதரவு வெனிசுலாவுக்கு கிடைச்சதுனால இது அமெரிக்காவுக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. இதை காரணமாக வச்சு கொண்டு இவங்களுக்கு இடையில் ஒரு அரசியல் பிரச்சனை என்று சொல்கிறத விட ஒரு இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாக உருவெடுக்க வலிக்கும். இதனோட நம்ம பார்க்கின்ற வேலையில் பார்த்தா இது இரு நாட்டுக்கு இடையிலான போரா என்று பார்த்தால் இல்லை, இது சர்வதேச அரசியல் விளையாட்டாகவே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதனூடாக நாங்கள் பார்க்குற நேரம் ஒரு நாட்டுக்கு அதிக அளவான வளம் இருக்கிறது அது ஆசீர்வாதமாக இருக்குமா அல்லது உலக சக்திகளுக்கு இலக்காக மாறுமா என்ற ஒரு கேள்வியை இந்த வெனிசுலா நாடு நமக்கு எழுப்பி வருது. போர் வருமா இல்லையா என்றது தெரியாது, ஆனால் எப்போதுமே பாதிக்கப்படுகிறது சாதாரண மக்களாக தான் காணப்படுகிறார்கள். ஒரு ஜனாதிபதியான மாதுரோவை கைது செய்து அமெரிக்கா கைது செய்ததற்கு பிற்பாடு வெனிசுலாவில் உள்ள மக்கள் பெரும் ஆரவாரமாக அதனை கொண்டாடுகின்றனையும் நாம் சமூக வலைத்தளங்களூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான நடவடிக்கை வெனிசுலாவின் அரசியலையும் அதே நேரம் மக்களின் வாழ்க்கையையும் மாற்றக்கூடியதாக இருக்குமோ என்றதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதோடு இந்த வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் வெனிசுலா நாட்டினை தான் பொறுப்பேற்று அடுத்த ஜனாதிபதியாக பதவி வகிப்பதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். இந்த பிரச்சனையில் யார் தவறு செய்தார் என்றதை கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த வெனிசுலா அமெரிக்கா இடையிலான இந்த சலசலப்பு ஆனது உலக நாடுகளில் எந்தளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அல்லது வெனிசுலாவுக்கு ஆதரவாக வேறு ரஷ்யா சீனா போன்ற நாடுகளின் நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகிறது என்பதனை நாம் இனி வரும் காலங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். எது எவ்வாறாக இருந்தாலும் பாதிக்கப்படுவது மக்களாகவே காணப்படுகின்றார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.